ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நண்பன் ஒருவன் வந்த பிறகு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனந்த்ராம், பவானி ஸ்ரீ, ஆர்ஜே விக்னேஷ், இளங்கோ குமரவேல், கேபிஒய் பாலா, அதே மாதிரி இர்ஃபான், மதன் கௌரி இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அனந்த்ராம் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாதி நடித்த மீசியம் முறுக்கு படத்தில் அவருக்கு தம்பியாக வருவார். அவர் தான் இந்த படத்தில் ஹீரோவாகவும் நடித்து டேரக்டராகவும் பண்ணியிருக்காரு. ஒரு டெபியூட்டன் டேரக்டராக ஒரு நல்ல கான்செப்ட் தான் இந்த படம். மெயினாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலனிக்குள்ள ஒரு புதுசா ஒரு பையன் வரான். அவன் தான் ஹீரோ. அந்த காலனில ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் கேங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவன் அந்த காலனிக்கு புதுசா கூடி வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஒன்று சேரலாம். சேர்ந்து இவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸ்கூல் டேஸ்ல ஜாலியாக அரட்டை அடிக்கிறாங்க. காலேஜ் டேஸ்லயும் நல்லா ஜாலியாக அரட்டை அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு லைஃப்னு ஒன்று வரும்போது ஸோ கெரியரை நோக்கி போகிறதா இல்லை ஃபேமிலிக்காக ஜாப் போகிறதா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் ஒவ்வொருத்தரும் ஒரு டிசைட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க இந்த லைஃப்பில் சக்ஸஸ் ஆனாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஒரு நல்ல சிம்பிளான ஒரு பிளாட் தான். இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்க சுச்சுவேஷனில் யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை ரொம்ப நல்லா நீட்டாக சொல்லியிருக்காங்க இந்த கதையில். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அனந்த்ராம் நல்லா நடிச்சிருந்தார் இந்த படத்தில். ஹீரோவாக பிரமாதமாக பண்ணியிருந்தார். உண்மையிலே நீட்டான ஒரு கேரக்டர். அவரோட கேரக்டர் அவர் நல்லாவே டிசைன் பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீசை முறுக்கு படத்துலேயே அவரோட கேரக்டர் நல்லா இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ரக்கட் கேரக்டராக இருக்கும். இதில் ரொம்ப ஒரு ஃபன்னான கேரக்டராகவும் கொஞ்சம் எமோஷனலான கேரக்டராகவும் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா நீட்டாகவே இருந்தது அவரோட ஆக்டிங் படத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவானி ஸ்ரீ அவங்க வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நல்லா இந்த அவங்களோட கேரக்டருமே நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல கேரக்டர் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வர ஹீரோயின் மாதிரி இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் நல்ல கேரக்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் படத்தில் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் அவங்க வராங்க. செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு ஆளக்கான போயிடுவாங்க. பட் கிளைமேக்ஸில் வருவாங்க. ஒரு யூஸ்வல் ஹீரோயின் ரோல் இருந்தாலும் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஆர்ஜே விஜய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. அந்த கேங்கில் ஒரு ஃப்ரெண்ட் ரோல் தான். நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஃப்ரெண்ட் ரோல் நீட்டாக பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டாக அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட் கேரக்டர் தான் அதிகமாக எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. நல்லா இருக்கும். அவருக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி கேரக்டர் நல்லா ஆப்ட் ஆகுது. அது போக இதுலேயும் க்ளீன் ஷேப்லாம் பண்ணி அப்படியே ஒரு சின்ன பையன் அந்த ஸ்கூல் பையன் மாதிரி வரணுன்ற கேரக்டர்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்தது. பட் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு அவர். அதே மாதிரி இளங்கோ குமரவேல் அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவாக பண்ணியிருக்காரு அனந்த்ராமுக்கு. ஒரு நல்ல கேரக்டர் தான் அவர்கிட்ட இருந்து. இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் அப்பா என்னென்ன கஷ்டப்படுவாங்க அப்படின்றத அவரோட கேரக்டர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அவரோட கேரக்டர். அதே மாதிரி கேபிஒய் பாலா, இர்ஃபான் ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒரு ரோல் தான் நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. இவங்க அது மாதிரி மதன் கோரி தான் ஷாக்கிங். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் ஒன்று பண்ணிட்டு போறாரு. நல்லா இருந்தது அவரோட கேரக்டருமே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வில்ஸ் பேட் அவரும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒரு ரோல் தான். அவரும் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. மெயினாக அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா குள்ளப்புலி லீலா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹீரோவுக்கு பாட்டியாக பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி தமிழ் படங்களில் பேரனுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டி ரோல் தான். அதுவும் அவங்க ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தமிழ் செல்வனோட சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் ஆனது. ஏன்னா அந்த ஒரு ஸ்கூல் டேஸ் லைஃப், அந்த ஒரு காலேஜ் டேஸ் லைஃப் ப்ளஸ் அந்த ஐவி டூர் அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அந்தந்த கலர் டோன் வச்சிருந்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஒரு சிங்கப்பூரில் தேவையான இடங்களை மட்டும் கேப்சர் பண்ணாலும் படத்துக்காக ரொம்ப போகாமல் இதுக்கு வந்து ரொம்ப அந்த கதைக்கு தேவையான ஒரு விஷயத்த மட்டும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் பண்ண விஷயங்கள் அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது படத்தில் சினிமாட்டோகிராஃபி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்னி ஹாலிவரோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ரொம்ப ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள நீட் அண்ட் கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தார் படத்தை. இந்த படத்தில் அது மாதிரி பெருசாக ஸ்டஃப் இல்லை. பட் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள ரொம்ப நல்லா நீட்டாகவே கட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ஏஹெச் காஷிஃப் அவர் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர். ரீசெண்டாக ஒரு சில சின்ன படங்கள்லாம் பண்ணிட்டு வர ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தான். ஒரு யங்ஸ்டருமே அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஸோ ஏஆர் ரஹ்மான் கிட்ட இருந்து காப்பிரைட்ஸ் வாங்கிட்டு தான் போயிட்டு ஒரு சில ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ்லாம் அதுவும் மெயினாக இந்த நண்பன் ஒருவன் வந்த பிறகு அந்த பாட்டெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சிருக்காரு. எஸ்பெஷலி அந்த ஒரு டைட்டில் கார்ட்லேயே அந்த சாங்கோட தான் அந்த படத்தோட டைட்டில் கார்டு வரும். பிரமாதமாக கூஸ் பம்பாக இருந்தது அந்த இடத்துல தலைவன் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கை கேட்கும்போது. ரொம்ப நல்லா இருந்தது. படத்தோட அந்த ஒரு டைட்டில் கார்டு வரும்போதே நல்லா இருந்தது மெயினாக. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று இந்த படத்தில் பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் டெவலப்மெண்ட் அந்த கான்செப்ட் அதெல்லாம் ஆக்சுவலி இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2024ல் இருக்கோம். ஒரு படத்தோட லாஸ்ட்டாக முடிகிற வரைக்கும் படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2010 ஒரு 2005 ஒரு 2000 ஏர்லி 2000ல நடக்கிற ஒரு கதைன்னு நான் சொல்லுவேன். அப்போ ஆரம்பிச்சு ஒரு 2015 வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் வந்து மூவ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 90s கிட்ஸோட நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ்லாம் படத்துக்குள்ளே போட்டுருந்தாங்க. அது பெரிய ப்ளஸ் அவங்க விளையாடுற அந்த ஒரு கேம்லேருந்து மெயினாக அந்த சென்னை மும்பை பிரச்சனைகள், சென்னை மும்பை மேட்சஸ் அப்போ வர பிரச்சனைகள், அதே மாதிரி ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறது, அட் த சேம் டைம் ஏரியா கேங் பிரச்சனை, அதுமாதிரி காலனி கேங் பிரச்சனை, சின்ன சின்ன விஷயங்கள் அந்த காலேஜ் டேஸ்ல போகிற அந்த ஐவி டூர், அதே மாதிரி ஸ்கூல் டேஸில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த ஒரு ஹவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்படிஷன்லாம் நடத்துவாங்க. அதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்தில் பார்க்கும்போது நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 90s கிட்ஸ்க்கு ஒரு ஏர்லி 2K கிட்ஸ்க்கு இது வந்து ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வர நிறையா சீன்ஸ்லாம் அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒவ்வொருத்தரும் அவங்க பாதைகளை நோக்கி எப்படி போகிறாங்கன்ற ஒரு விஷயம் தான் யூஸ்வல் கான்செப்ட். அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா படங்களில் பார்த்துருப்போம் நம்ம இதே கான்செப்ட். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது. ரொம்ப ஒரு பழைய கான்செப்டாக இருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்தாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும்.
செகண்ட் ஹாஃப் அப்படியே அவர் கொஞ்சம் சிங்கப்பூர் போயிடுறாரு. அங்கேருந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கதை மாதிரி தான் இருக்குது. பெருசாக இதில் வந்து எதுவுமே ரைட்டிங்கில் அதிகமாக இல்லை. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் அந்த படம் வந்து பட்டுது. டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ், ஒரு பாசிட்டிவான கிளைமேக்ஸோட எல்லாமே ஒரு பாசிட்டிவான நோட்டோட முடிச்சிருந்தாரு படத்தில். பட் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் இவங்க எப்படி ஸ்ட்ரகிள் ஆகி இது பண்ணுறாங்கன்னு போட்டுருக்கலாம். எல்லாமே வந்து ஜஸ்ட் லைக் தட் இவங்க லைட்டாக கஷ்டப்படுற மாதிரி பட்டு எல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சுன்ற அப்படி மாதிரி தான் இருந்தது படம். பட் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. ஒரு காமன் மேனா, ஒரு யங்ஸ்டரா, ஒருத்தர் லைஃப்ல ஏதாவது சக்ஸஸ் ஆகணும்னு கஷ்டப்படுற ஒருத்தனா, அப்படியே இருந்தா நீங்க இந்த படத்தை வந்து ஒரு யங்ஸ்டரா ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 35 வயசு, ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கவங்க போய் இந்த படம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களை ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த படம் வந்து கனெக்ட் பண்ணும். எஸ்பெஷலி ஒரு 90s கிட்டா இருந்தாலும், இப்போ இருக்க 2K கிட்டா இருந்தாலும், லைக் அவங்கள வந்து இந்த படம் நிறைய இடங்கள கனெக்ட் பண்ணும். ஏன்னா இப்போ படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுறது, ப்ளஸ் ஃபேமிலிக்காக பிடிக்காத வேலையை போய் பார்க்கறது. அட் த சேம் டைம் எல்லாருக்குமே இப்போ நிறைய பேருக்கு மெயினாக இப்போ இருக்கவங்கலாம் வந்து பேரண்ட்ஸ் விட்டுறாங்க பிடிச்சதை படிக்கணும். பட் இந்த 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு காலத்தில் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சாதான் லைஃப் கெரியர், நீங்கள் விஸ்காம் இதெல்லாம் போனீங்கன்னா உருப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்ஜினியரிங் படிச்ச பல பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்படின்ற போது அது வந்து பேரண்ட்ஸ்க்காக அக்செப்ட் பண்ணி பிடிக்காத படிப்பு படிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் வந்து இப்போ வந்து யங்ஸ்டர்ஸோட இந்த படம் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு காமன் மெயினாக அந்த படத்தோட கதையே என்னன்றது மேல் கருவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேன், இந்த பையன் அவன் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிள் ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப வீக் ஆகி போச்சு. அங்கே இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் இது போட்டுருக்கலாம். ரொம்ப வந்து சிம்பிளாக ஜஸ்ட் லைக் தட்னு முடிச்சு டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து பாசிட்டிவான அப்படியே ஒரு இதில் படத்தை சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. மெயினாக வெங்கட் பிரபு வேற இதில் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு ஃப்ளைட்டில் அவர் கோ பேசஞ்சரா. அதே மாதிரி இதில் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல ஒரு எமோஷனலாக நான் பார்த்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கு. அது அவங்க சிங்கப்பூர்லேயே வேலை பார்க்குற ஒரு ஆள், இங்கே அவருக்கு டைவர்ஸ் ஆகிடும் இந்தியாவில், அதனால அவர் குழந்தைய விட்டு வந்து இருப்பார். அப்போ ஒரு எமோஷனலாக ஒரு பார்ல ஒரு விஷயம் பேசுவார். அந்த கேரக்டர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கொஞ்சம் படத்தில் கொஞ்சம் எமோஷனலாக பார்த்த மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃப்ல. மற்றபடி இன்னும் கொஞ்சம் பெட்டராக செகண்ட் ஹாஃப் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தா ஓரளவு ஒரு நல்ல படம்னே சொல்லியிருப்பேன். இப்போ ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக தான் போயிருக்கு. பட் ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது கண்டிப்பாக. ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் சும்மா ஜாலியாக போர் அடிச்சிருந்தா தியேட்டரில் பார்க்கலாம். மற்றபடி பெருசாக அந்த படத்தில் எதுவும் இல்லை. இந்த படத்தில் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 5.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் வாட்ச் இது. ஸோ டைம் இருக்கும்போது தியேட்டரில் போய் பாருங்க. இல்லை ஓடிடியில் கூட பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.